நீங்க ஒரு பெரிய கடைக்கு போறீங்க. அந்த கடைக்கு போய் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு பில் கவுண்டருக்கு போறீங்க. பில் கவுண்டருக்கு போயிட்டு அங்க பில்லையும் பண்ணி முடிச்சுட்டு கடைய விட்டு வெளில வரப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு உங்கள தடுத்து நிறுத்தி, "நீங்க உங்க பில்ல குடுங்க. செக் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஐயய்யோ! நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? இல்ல ஏதாவது ஒரு பொருள கிருள எடுத்துட்டோமா? நம்மள ஒரு திருடன் மாரி பார்க்குறாங்களா? அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா? ஆனா, இங்க மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் இந்த செக்கப்ப ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க. இயர்லி மெம்பர்ஷிப் ஃபீயா $60 இருந்து $120 வரைக்கும் பே பண்றாங்க. அந்த கடை பேரு தான் காஸ்கோ. இந்த கடைக்குள்ள போனீங்கன்னா உள்ள ஒரு ஃபேன்சி டெக்கரேஷன் இருக்காது. பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாக்ஸ்ல தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு குடோன்குள்ள போற மாதிரி தாங்க ஃபீல் இருக்கும். அப்புறமும் ஏன் மக்கள் இந்த கடைக்குள்ள போறாங்கன்னு தானே கேக்குறீங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுதான் ரீட்டைல் மேஜிக். வெல்கம் டு இவி ஸ்டுடியோ. நம்ம இந்த காஸ்கோ சீரீஸ்ல எபிசோட் 1ல இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ 1954க்கு போவோம். சோல் பிரைஸ் அப்படின்னு ஒரு பிசினஸ் மேன் ஃபெட்மார்ட் அப்படின்னு ஒரு மெம்பர்ஷிப் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அது வந்து ஒரு கிரேசி ஐடியா. ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தாதான் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்டை ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த ஃபெட்மார்ட்ல ஒரு சின்ன பையன் வேலை செய்யறாரு. அவரு பேரு தான் ஜேம்ஸ் சினெகல். அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லா வேலையுமே கத்துக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் அடுக்கி வைக்கிறது, கல்லாப்பட்டியில போய் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள வேலையை மட்டும் கத்துக்காம சோல் பிரைஸோட மைண்டையும் ரீட் பண்றாரு. அங்க அவர் என்ன கத்துக்கிட்டாருன்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்றத கத்துக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்புல ஏன் 50 பிராண்ட் வைக்கணும், அதுக்கு பதிலா ஒரு பெஸ்ட் பிராண்ட் வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோ மார்ஜின், கஸ்டமரோட பாக்கெட்டை காலி பண்ணாம வால்யூம்ல எப்படி ப்ராஃபிட் பார்க்கறது அப்படின்றத கத்துக்கிறாரு. 1976ல சோல் பிரைஸ் கிளப் அப்படின்னு ஒரு கடையை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கடையை பாத்தீங்கன்னா அதுவும் கான்கிரீட் ஃப்ளோர் தான். ஸ்டீல் ராக்ஸ்ல பெரிய பெரிய பாக்ஸஸ்ல பொருட்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம காஸ்கோவோட கதைக்கு வருவோம். 1983ல சியேட்டல்ல ஒரு ஏரோப்ளேன் நிறுத்தி வச்சிருந்த ஒரு செட்டை ரெனோவேட் பண்ணி காஸ்கோ அப்படின்ற ஒரு கடையை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க ஜேம்ஸ் சினெகல் மட்டும் தனியா ஸ்டார்ட் பண்ணல. அவரு கூட ஜெஃப்ரி பிராட்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் பிரெயினும் பார்ட்னர்ஷிப் ஆகுது. ஜேம்ஸ் சினெகல் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் மேன். அவரு கிரவுண்ட் லெவல்ல என்னென்ன ஆபரேஷன் நடக்குது அப்படின்றதுல அவர் வந்து புலி. அதுவே ஜெஃப்ரி பிராட்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸை எப்படி ஸ்கேலபிளா ஆக்கணும், அதை எப்படி பெருசாக்கணும் அப்படின்றதுல அவர் வந்து ஒரு மாஸ்டர் மைண்டா இருக்காரு. இந்த பார்ட்னர்ஷிப்ல காஸ்கோ ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சோல் பிரைஸ் ஸ்டார்ட் பண்ண பிரைஸ் கிளப்போட ஸ்டோர்ல ஸ்மால் பிசினஸ்க்கு மட்டும்தான் வந்து மெம்பர்ஷிப் வந்து கொடுத்தாங்க. ஆனா காஸ்கோல என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ரெகுலர் பீப்புளுக்கும் மெம்பர்ஷிப் கொடுக்கறாங்க. அதுதான் காஸ்கோவோட வளர்ச்சிக்கு காரணம். இப்போ நம்ம ட்விஸ்டுக்கு வருவோம். நார்மலா ஒரு பிசினஸ் மேன் கிட்ட போய், "சார், உங்க ப்ராடக்ட் ரொம்ப ஹிட், அதனால நீங்க வந்து உங்க ப்ராடக்டோட விலையை ஏத்துங்க" அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து யோசிக்காம விலையேத்துவாங்க. ஆனா ஜிம் சினெகல் இங்க வேற மாதிரி யோசிக்கிறாரு. காஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்கு. அது என்னன்னா ஒரு பொருளுக்கு மேக்சிமம் 14 to 15% தான் வந்து லாபம் வைக்கிறாங்க. அது என்ன 15% அப்படிதானே கேக்குறீங்க? இப்போ ஒரு பிராண்டோட ஷூவை காஸ்கோ வாங்குது. காஸ்கோ 1000 ரூபாய்க்கு வாங்குது. ஆனா விக்கிறப்போ அவங்க 1150 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் காஸ்கோவோட காதுல கத்தாத குறையா கத்துறாங்க. நீங்க இந்த பொருளை 2000 ரூபாய்க்கு வித்தாலும் மக்கள் வாங்குவாங்க, உங்களுக்கும் ப்ராஃபிட் பெருசா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜிம் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, எனக்கு ப்ராஃபிட்டை விட ட்ரஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நான் இந்த ஒரு பொருளுக்கு நான் அதிக விலை கொடுத்து நான் வித்தனா மக்கள் காஸ்கோ மேல இருக்க ட்ரஸ்ட வந்து இழந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹானஸ்டி தான் மக்களுக்கு காஸ்கோ மேல ட்ரஸ்ட உருவாக்குது. நீங்க ஒரு பொருள் காஸ்கோல வாங்கினா நம்ம யாரும் ஏமாந்து போல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதுதான் காஸ்கோ பிராண்டோட பெரிய சக்சஸ். அடுத்து நம்ம காஸ்கோவோட எம்ப்ளாயி சீக்ரெட் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ரீட்டைல் இண்டஸ்ட்ரினாலே லோ பே தான், அதாவது கம்மி சம்பளம். ஜிம் சினெகல் என்ன பண்றாருன்னா எம்ப்ளாயிஸ்க்கு ஹை சேலரி கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்கறாரு. நார்மலா ஒரு ஷாப்ல ஆளுங்க வேலைக்கு வந்தா 6 மாசத்துல வேலையை விட்டு வேற கடைக்கு போயிருவாங்க. ஆனா காஸ்கோல ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் காஸ்கோல தான் இருப்பாங்க. அதுக்கு யாரு காரணம்னு பாத்தீங்கன்னா ஜிம் சினெகல் தான். அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு சிஇஓவா இருந்தாலும் அவரு ஸ்டோர்ல உள்ள இறங்கி வேலை செய்வாரு. அவர் வந்து எம்ப்ளாயிஸ நல்லா பாத்துப்பாரு, எம்ப்ளாயிஸ ஹாப்பியா வச்சுப்பாரு. நம்ம எம்ப்ளாயிஸ நல்லா பாத்துக்கிட்டா அவங்க கஸ்டமரை நல்லா பாத்துப்பாங்க. கஸ்டமர் நல்லா இருந்தா பிசினஸ் நல்லா இருக்கும். இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான், ஆனா எக்ஸிக்யூட் பண்ண ஒரு தனி தைரியம் வேணுங்க. 1993ல காஸ்கோ பிரைஸ் கிளப் மெர்ஜ் ஆகி பிரைஸ் காஸ்கோ அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா
காஸ்கோ அபிஷியலா காஸ்கோ அப்படின்னு சொல்லி பேர் மாத்திடுறாங்க. இன்னைக்கு காஸ்கோவோட ப்ராஃபிட் வந்து ப்ராடக்ட்ல இருந்து வர்றதில்ல, நம்ம பே பண்ண மெம்பர்ஷிப் ஃபீல இருந்து தான் அவங்களுக்கு அதிக ப்ராஃபிட் வருது. அதாவது ஒரு கஸ்டமர் ஷாப் பண்றதுக்கு முன்னாடியே மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம மெம்பர்ஷிப்பை ரினிவல் பண்ண இயர்லி 90% மக்கள் வந்து ரெடியா இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல டீடைலா பார்க்க போறோம். அடுத்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 40 வருஷமா காஸ்கோ $1.50 எப்படி ஹாட் டாக் தர முடியுது, ஏன் நம்ம ஒரு மாசத்துக்கு தேவையான கெச்சப்பை ஒரே நாள்ல வாங்குறோம், காஸ்கோவோட ஃப்ளோர் பிளான்ல இருக்க ஒரு சதுரங்கம் என்ன. எபிசோட் 2 மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஸ்கோல நீங்க வாங்கின ஒரு மொக்க ப்ராடக்ட் என்ன அண்ட் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.